குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்படிப்பட்ட குரு ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் எசக்கு பிசக்கா வேற இடத்துல இருந்தார் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையே டோட்டலாக காலி ஆகிடும். குருவின் பார்வை இருந்தால் எப்படிப்பட்டவனும் கோடீஸ்வரன் ஆகலாம். குருவின் பார்வை இல்லாவிட்டால் கோடீஸ்வரனும் குப்பமேட்டுக்கு தான் வரணும். இது குருவுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன்னா நவகிரகங்களில் அவர் சுபகிரகம். அவரை தனக்காரகன், சந்தானக்காரகன், சுபகாரகன்னு சொல்லுவாங்க. தனம்னா செல்வம் தரக்கூடியவர், சந்தானக்காரகன்னா வம்சத்தை விருத்தி செய்யக்கூடிய குழந்தை பேர் அருளக்கூடிய தெய்வம். அவர் சுபகாரகன்னா அவர் நினைத்தால் நம்ம வீட்டில் எளிதாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அவருடைய திருவருள் பெற்றா நம்மளுடைய ஜாதகம் சிறப்பாக இருக்கும். ஜாதக பலன் நல்லா இருந்தால் ஒருத்தருடைய எல்லா செயல்களும் சிறப்பானதாக அமையும். அவருடைய திருவருளை பெறுறதுக்கு நாம் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வியாழக்கிழமை வழிபாடு. வியாழக்கிழமை முடிகிறவங்க காலையில் 6 மணிலேருந்து 7 மணி குரு ஓரை, அந்த நேரத்தில் குரு பகவானை கோவிலில் சென்று தரிசனம் பண்ணுங்க. கோவிலுக்கு வெறுங்கையோடு போகாதீங்க. மஞ்சள் நிற மாலை எடுத்துகிட்டு போங்க. மஞ்சள் நிறத்தில் மாலை கிடைக்கல அப்படின்னா அவருக்கு உகந்த மல்லிகை முல்லை மாலை வாங்கி போடலாம். இல்லைனா கொண்டக்கடலை மாலை அவருக்கு வாங்கி சாத்தலாம். வெறுமன கொண்டக்கடலையாவது ஒரு 100 இல்லைனா 1/4 கிலோ வாங்கி நீங்கள் அவரோட பாதத்தில் வச்சும் வணங்கலாம். உங்களுடைய பிரார்த்தனைகளை வைக்கலாம். அது போக எலுமிச்சை சாதம் இல்லைனா லட்டு. குரு பகவான் இனிப்பு பிரியர். அவருக்கு நீங்கள் இனிப்பு வழங்கி நைவேத்தியமாக வணங்கி பிரார்த்தனையை வைக்கும்போது உங்களுடைய வேண்டுதல் எளிதாக நிறைவேறும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அந்த லட்டை கோவிலில் இருக்க எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுங்க. உங்களுடைய அனைத்து வித பிரார்த்தனையும் சரியாகும். குரு கிரகதோஷமும் சரியாகும். இவரை வணங்குறதால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா குடும்பத்தின் பொருளாதாரம் சிறப்பாக அமையும். வருமானம் இல்லாதவங்களுக்கு கூட கோடி வருமானம் தரக்கூடியது இவரின் ஒரு சின்ன பார்வை. நம்மளுடைய குடும்பத்துக்கு பரிபூரண அருள் கிடைக்கிறதுக்கு இவரை வியாழக்கிழமை வழிபடுறது சிறப்பான பலனை தரும். இவருடைய பார்வைப்பட்டால் எப்படிப்பட்ட நிலையும் மாறி உயர்ந்த நிலைக்கு ஒரு மனிதன் வர முடியும். சரி, குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க யாரு, எந்த நட்சத்திரம், எந்த ராசிக்காரங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆங்கில மாதம் 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி இதில் பிறந்த எல்லாருமே குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இவருக்கு உகந்த நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம், பூரட்டாதி, விசாக நட்சத்திரம். இவருக்கு உகந்த ராசி தனுசு, மீன ராசிக்காரங்க. கிழமைகளில் வியாழக்கிழமை பிறந்தவங்க இவருடைய ஆதிக்கத்தின் உச்சத்தில் இருப்பாங்க. இவங்க அனைவருக்கும் ஏற்கனவே இவருடைய அருள் இருக்குது. மேற்கொண்டு அவங்க வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர்றதுக்கு வியாழக்கிழமை வழிபாடை தொடர்ந்து அவங்க பண்ணணும். எல்லாருமே வியாழக்கிழமை வழிபாடு பண்ண குருவின் திருவருள் நமக்கு கிடைக்கும். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு இருக்கிற இடம் சரியில்லை, நீங்கள் என்ன செஞ்சாலும் பிரச்சனை தான் வரும், இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா வருத்தப்பட வேண்டாம். நேராக ஆலங்குடியில் இருக்கிற குரு பகவான் ஆலயத்துக்கு போங்க. குரு பகவானுடைய அபிஷேக ஆராதனைக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. இல்லை மேலே சொன்ன மாதிரி மஞ்சள் வஸ்திரம், மஞ்சள் லட்டு இது எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அங்கே ஏதாவது யாகம் பண்ணுறாங்கன்னா உங்களால் என்ன முடியுமோ அதை யாக பொருட்களாக வாங்கி கொடுங்க. யானை இவருடைய வாகனம். உங்கள் ஊரில் கோவிலில் யானை இருந்துச்சுன்னா யானைக்கு இவர் பேரை சொல்லி பழங்கள் வாங்கி கொடுங்க. இது எல்லாமே குரு கிரகதோஷத்தை நீக்கி குருவின் திருவருள் நமக்கு கிடைக்க வழி செய்யும். ஓம் நமச்சிவாய.